ஹாய் சொந்தங்களே! இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. ஒரு விளாக் என்ன விளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, சாமி விளாக். என்னடா சாமி விளாக்ன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி, தை ஃபுல்லாமே எல்லாரும் மாலை போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விளாக் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்ல இருந்து வந்துட்டு முருகன் கோயில் பழனி இருக்கு இல்லைங்களா? அங்கே வந்து நடந்து போவாங்க பாத யாத்திரை. அங்கே வந்துட்டு இன்னைக்கு தீர்த்தம் எடுப்பாங்க. தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் நவீனவங்க கூட வந்துட்டு மாலை கலட்டுறதுக்காக சுள்ளி ஃபால்ஸ் போயிருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே போய் ஒரு குட்டி குடம் அந்த பால் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குடத்துல வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சுருளி ஃபால்ஸுமே பார்த்தீங்கன்னா முருகன் ஸ்பெஷல் தாங்க. அங்கே போய் காலையிலே கிளம்பிட்டாங்க. கிளம்பி அங்கேருந்து நடந்து போய் தீர்த்தம் எடுத்துட்டு திருப்பி நடந்து போவாங்க. ஒரு 5, 6 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. அப்போ வந்துட்டு அவங்க போகிறாங்க. இதில் எங்கள் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவங்களுக்கு வந்து அங்கேருந்து நடந்து வருவாங்க இல்லைங்களா? இடையில வந்துட்டு பாலும் பிஸ்கட்டும் தரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. 4 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வந்து அங்கேருந்து நடந்து வருவாங்க இல்லைங்களா? வரப்போவே வந்துட்டு இடையில வந்துட்டு பால், பிஸ்கெட் தரோம். இந்த வருஷமும் அப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பால் வந்துட்டு லிட்டர் கணக்கில் வாங்கி காய்ச்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து ரெடி பண்ண போகிறோம் கிச்சனில். உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கீழே போய் பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் பாலுங்க. 180 பேர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஈக்குவல் பண்ணி வந்துட்டு 6 லிட்டர் பால் வாங்கினோம். இந்த பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டீ கடை கொடுக்குற பாக்கெட்டுன்றதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு 2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கப்பு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பிடிக்குங்க. 2 லிட்டர் பால் ஊற்றிட்டு அதுக்கு மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம். 4 பாக்கெட்டை வந்து ஒரு குண்டாவில் வச்சுட்டோங்க. மிச்சம் 2 பாக்கெட்டுக்கு வந்துட்டு பத்தலை. அதுக்கு வந்து வேறு குண்டா தான் வேணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடி லாஸ்ட்டாக ஒரு குண்டாவை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி குண்டா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பெரிய குண்டாவில் வச்சது காஞ்சிருச்சுங்க. அதை தூக்கி வந்துட்டு குட்டியில் வச்சுட்டு குட்டி அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அதில் வச்சுட்டு இந்த பக்கம் இந்த வச்சுருந்தோம். வெறும் பால் கொடுக்காம லைட்டாக பாதாம் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா? அது போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருந்தோம். நானும் கொழுந்தார் ஒய்ஃப் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைம் சக்கரை கரெக்டாக இருக்கா, அந்த பவுடர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோங்க. எங்கள் அனுபவம் இல்லைங்களா? அதனால் அத்தை வந்துட்டு பாப்பாவையும் தம்பியும் ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. நானும் கொழுந்தார் ஒய்ஃபுமே வந்துட்டு ஒரு 10-15 டைம் குடிச்சு பார்த்து ஃபைனலாக வந்துட்டு காய்ச்சி முடிச்சாச்சுங்க. இது வந்துட்டு பக்கத்தில் வாடகைக்கு வாங்கினோங்க. பைலர்னு சொல்லிட்டு டீ பைலர் வாங்கிட்டு அதில் தாங்க கொண்டு போனோம் எடுத்து. அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு. அவங்க வந்து சுருளியிலேருந்து கிளம்பிட்டாங்களாமா. நாங்கள் வந்து ஆட்டோ வர சொல்லியிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கும் அவங்க நடந்து வரவும் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. பாப்பா எதில் போகிறோம்? ஆட்டோ வந்தாச்சா? கீழே போங்க, ஆட்டோக்காரனை வந்தாச்சு போங்க. எல்லாரும் ஹரிபரியாக கிளம்பி கொண்டிருக்கிறோம். கிச்சப்பா எடுத்து வச்சுருக்குறோம். அது வந்து பிஸ்கெட், அப்புறம் தட்டு, டம்ளர்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இது ரெண்டுமே பால். அடிச்சு பிடிச்சி வீட்டை விட்டு கிளம்பியாச்சுங்க. ஆட்டோவில் தாங்க போனோம். பக்கம்தான். பைக் வந்துட்டு கொழுந்தாருக்கு வந்து மீட்டிங் இருந்தனால வர முடியல. நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். வர வழியில் வந்துட்டு அக்கா பொண்ணையும் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மாமா அந்த கேட்டு சாவியெல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களுமே கரெக்டாக போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தாங்க அவங்க தூரமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ளே அந்த ஆட்டோ பின்னாடி இந்த 2 பால் போட்டு வச்சுருந்தோம்ல டீ பைலர், அதை ஃபுல்லாக வச்சு ரெடியாக வச்சுருந்தோம். அவங்க வந்தோன்னே வந்துட்டு கூட்டமாக கஜான்னு இருந்துச்சுங்க. அவங்களே வந்துட்டு இருங்க நாங்களே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்குறோம் சொல்லிட்டு ஃபுல்லாமே அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நடந்து வந்ததில் எல்லாருமே தாகத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிச்சிருந்தாங்க. தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேறு தண்ணி எடுக்காமல் போயிட்டோங்க. லாஸ்ட் டைமே அவங்க கொண்டு வந்திருந்தாங்க தண்ணி. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போன தண்ணி ரிட்டன் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். சரி இந்த டைம் வேணான்னு சொல்லிட்டு போனோம். எல்லோரும் வந்தோன்னா தண்ணின்னு கேட்டாங்க. தண்ணியுமே காலி ஆயிடுச்சு போல். அப்புறம் டக்குன்னு மாமா போய் ஒரு கேர் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் பால்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பும்போது ஆசீர்வாதம் வாங்குவாங்க. மொத்தம் 2 தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்களாமா. போகும்போது வண்டியில் போயிடுவாங்களாமா. வரும்போது தாங்க நடந்து வருவாங்க. 2 தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜகாளி அம்மனுக்கு, ஒன்று வந்துட்டு முருகனுக்காமா. இந்த 2 பைலரும் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. எல்லோரும் கொடுத்து முடிச்சோன்னா கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சுங்க. அதில் பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து கொஞ்சோண்டு பாப்பா நிரலியாக மட்டும் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட்டு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கொடுத்ததே திருப்தியாக இருந்துச்சுங்க. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க. அம்மாவுமே வந்துட்டு முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து விரதம் விடுறாங்க. அதனால் வந்துட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அக்கா பசங்களுமே அங்கே வராங்கங்க. பாப்பு அக்கா வராங்கள. அம்மா வீட்டு பக்கமாக போய் சேர்றதே இல்லைங்க. அங்கே நல்லா இருக்குங்க. அம்மாவோட தெருவு ஜாலியாக இருக்கும். நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இந்த புள்ள வந்து ஊருக்கு வந்துட்டா வீட்டை விட்டு தாண்டது இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்க கூடயே தான் இருக்கும். அதனால் அம்மா வீட்டு பக்கமே போகிறது இல்லைங்க. இன்றைக்கி வந்து கோயில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தாங்க வீடு. அதனால் நாங்கள் கிளம்ப போகிறோம். அம்மா வீட்டில் போயிட்டு மீட் பண்ணுறோம். பாய் மேடம்.
மேடம் கிட்ட வந்துட்டு அக்கா வருவாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். இதுதாங்க நான் வளர்ந்த வீடு. கிட்டத்தட்ட என்னோட 4 வயசுலேருந்து 21 வயசு கல்யாணம் ஆகிற வரை இந்த வீட்டில் தாங்க உருண்டு புரண்டுட்டு விளையாண்டுட்டுலாம் இருந்தோம். இப்போயுமே அம்மாவும் அங்கே தாங்க இருக்கிறாங்க. இது அம்மாவோட தாய்மாமா வீடுங்க. அம்மாவும் பாட்டியும் தாங்க ஒட்டுக்காக இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போர்ஷனாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் காலியானதுக்கப்புறம் இப்போது எங்கள் அம்மாவும் பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. போய் நான் பெருசாக எந்த வேலையுமே செய்யவே இல்லைங்க. இருந்தாலும் டீ வாங்கி கொடுத்தாங்க வித் குட்டி மிச்சரோட. டீயும் சாப்பிட்டுட்டு எல்லா அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் சும்மா வரவங்களுக்கு மட்டும் பரிமாறிக்கிட்டு இருந்தேன். அக்கா பசங்க எங்கள் பெரியம்மாவும் கோயில் போகிறாங்கங்க. அங்கேருந்து அக்கா பசங்க இங்கே வந்துட்டாங்க. அக்கா பசங்க அண்ணா பசங்க எல்லாம் வந்தோன்னே பாப்பா கூட ஒரே ஆட்டோங்க. ஜாலியாக ஆடிட்டு அந்த வீடையே வந்துட்டு அப்படியே எக்கோ அடிக்குங்க, கத்திட்டு கிடந்தாங்க. நானுமே பெருசாக கண்டுக்கல, சரி விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு அப்போயுமே இந்த பைபிள் அந்த நிரலியா பொறுத்தல அந்த நிரலியாவோட பொருளை வந்துட்டு அவ்வளோ பத்திரமா வச்சுக்கோங்க. உச்சா ஜட்டி கூட யாரும் எடுக்க வைக்காமல் ஓரத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா கிட்ட வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இதுதாங்க எங்கள் அம்மாவை நான் மோஸ்ட்லி வீடியோவில் காட்டியிருக்கவே மாட்டாங்க, அதுக்காக விருப்பப்பட மாட்டாங்க. எனக்காகவே ஹோல் லைஃபையும் வந்துட்டு அர்ப்பணித்தவங்க தாங்க எங்கள் அம்மா. அவ்வளோ லவ்லி பர்சன். அம்மா வந்துட்டு எப்படியோ பொட்டு வாங்கிட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து காலங்காத்தால் கிளம்புவாங்க 1 மணிக்கு. பாப்பா வச்சுட்டு அந்த மிட் நைட்லலாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோங்க. பாய். கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க.